இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, பிரபலமாக இருக்கிற அந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இடத்துல டிப்ரெஷன். நம்ம வந்து கேன் வாட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம், அதில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம், அது எல்லாமே போடுவோம். பட் ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறதே இன்னொரு கெமிக்கல். அப்படி 3 கழிவும் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது நோய் இருக்கா இல்லையா, நோய் குணமாறதுக்கு வழி இருக்குதா இல்லையா, இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? நோய்கள் குணமாகும் முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 நிலையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வெளிப்பாடு, அதாவது வெளிப்பாடு அப்படிங்கும்போது பார்த்து அறிதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கையில் பார்க்குறோம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, உடம்புல பார்க்குறோம் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, காலில் பித்த வெடிப்பு வந்திருக்கு, இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதே மாதிரி காலில் லெட்ஸ் தோல் உரிதல் ஏற்படுது, இல்லை நகங்கள் உடையுது, கண்ணில் வந்து எரிச்சல் ஏற்படுது, கண்ணில் வந்து ஒரு கலர் மாற்றம் நிறமாற்றம் ஏற்படுது, இல்லை பல்லில் சொத்தை பல் வருது, இல்லை அதிகப்படியான எச்சில் சுரத்தல் இருக்குது, வாயில் துர்நாற்றம் இருக்குது, காதுலேருந்து சீல்வடிதல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பாடி. இது வந்து வெளிப்பாடு, வெளி தோற்றத்துக்கு தெரியும் மற்றவர்களுக்கு. இப்போ நடக்கும்போது ஒரு சாய்வாக நடக்கிறீங்க, இல்லை உட்கார முடியாத அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது உங்களுக்கு, இடுப்பில் வலியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஆசன வாயில் வந்து எரிச்சலோ, இல்லை கட்டியோ, இல்லை ஒரு சின்ன தொந்தரவோ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது பார்க்கும்போது மற்றவர்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது முதல் நிலை அப்படின்னு பார்க்குறோம். அதான் இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நிலையில் இந்த மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் இல்லாமல் போக வைக்கணும். அதே மாதிரி தொடர் தும்பல், ஒரு டஸ்ட் அலர்ஜினால் பார்த்திங்கன்னா டஸ்ட் ஒன்று உள்ளே போகுது, இமீடியட்டாக தொடர் தும்பல் வர ஆரம்பிக்கும், இல்லை ரன்னிங் நோஸ் வர ஆரம்பிக்கும், இல்லை இமீடியட்டாக ஜுரம் வரும். இதெல்லாம் வந்து மற்றவர்கள் பார்த்து உணரக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லைங்களா. மற்றவர்கள் கண் பார்வைக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் முதல் நிலையாக சரியாகும். 2வது நிலையாக சரியாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளுக்குள்ளே இருக்கிறது, லைக் பெயின், வலிகள், எங்கெல்லாம் வலிகள் வரும், கழுத்தில், ஷோல்டரில், பின் முதுகு தண்டில், இடுப்பில், மோஷன் போகும்போது வலி ஏற்படுறது, காலில், தைஸில், காஃப் மசில்ஸில், விரல்களில், இந்த இடத்துலலாம் வலி ஏற்படும், காலில் எரிச்சல் ஏற்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே 2வது நிலையாக இதெல்லாம் சரியாகும். இது சரியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கழிவுகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது இது வரைக்கும் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த 2 நிலையிலையும் வர்றது பார்த்தீங்கன்னா 2 விதமான கழிவு தேக்கங்கள் வெளியில் வருது. ஒன்று முதல் நிலை கழிவாக வர்றது கெமிக்கல் கழிவுகள். அதே மாதிரி நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே போகிற காற்று, இன்னைக்கு இருக்கிற காற்று வந்து எல்லாமே தூய்மையான காற்றெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீரும் கூட தூய்மையான நீர் கிடையாது. தூய்மையான நீர் அப்படிங்கிறது என்ன, இயற்கையில் கிடைப்பது மட்டும்தான் தூய்மையான நீர். மற்றது எல்லாமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம், நம்ம ஃபில்டர் வச்சுருக்கோம், நம்ம வந்து கேன் வாட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம், அதில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம், அது எல்லாமே போடுவோம். பட் ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறதே இன்னொரு கெமிக்கல் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீரை வந்து நம்ம குடிக்கும் போதும் சரி, காற்றை சுவாசிக்கும் போதும் சரி, எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு உணவு மேலே மட்டும்தான் இருக்குது. உணவில் சேர்க்கப்படுற கெமிக்கல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உணவை வந்து ஏதாவது ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்து தான் சாப்பிட்றோம். ஒன்று வறுக்கிறோம், பொரிக்கிறோம், இல்லைன்னா வேக வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது ஏதாவது ஒரு கொதிநிலையில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கெமிக்கல் எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிடுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் ஒரு விஷயம். இதே சில பழங்கள் வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்றது கிடையாது, அப்படியே வெறுமனை தான் சாப்பிட வேண்டியிருக்கு. இதுலேருந்து உள்ளே போகிற கெமிக்கல்ஸும் இருக்குது. ஸோ இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நிலை டாக்ஸின்ஸை உள்ளே ஏற்படுத்துது. அடுத்தது உணவினால் ஏற்படுற சில டாக்ஸின்ஸு, இது வந்து பாய்சனஸ் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது விஷக்கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 கழிவுகள் வெளியேறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெளியில் தெரிகிற அந்த நோய்களையும் உள்ள நமக்கு உணர்த்துகிற நோய்களையும் 2ஐயும் வெளியேற்றும். 3வது நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் கழிவு வெளியேற்றம். உடல் கழிவு வெளியேறும் போது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கும். இந்த தொந்தரவுகள் முடியும் போது உடம்பு 100% ஆரோக்கியமாகும் அப்படிங்கிறது. இந்த 3 கழிவும் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம், நீங்கியதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிந்தனையில் இருக்கிற நம்மளோட மறதி, கோபம்,
இது எல்லாமே நிறைய தேவையில்லாத ஈகோவாக இருக்கலாம், இல்லை ஒரு பயமாக இருக்கலாம், எதை பார்த்தாலும் ஒரு அச்சம், இல்லைன்னா தயக்கம், இல்லைன்னா குழப்பம். லைக் சே இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, பிரபலமாக இருக்கிற அந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கிற டிப்ரெஷன், இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த 3 நிலை கழிவுகள் மாறும்போது 4வது நிலையாக நம்மளோட மனதும் தெளிவடையும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். For all your physical and mental health requirements, Cosmo Classical Aqua Healing Center, Valasarvakam, Chennai.